குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வேம்பத்தூர் கவிராஜ பண்டிதர். இவர் காசிக்கு போகிறார், காசிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறார். இவருடைய மகளும் பிடிவாதமாக வந்து காசி வரைக்கும் வந்து அப்பாவுக்கு உணவு தேவையெல்லாம் கவனித்து அப்பாவை பராமரித்து கூட்டின்னு வந்தாச்சு. வீடு நெருங்குகிற டயத்தில் முதலாக எந்த ஒரு மரத்தடியில் அப்பாவுடன் இணைந்தாலோ அதே மரத்தடிக்கு வருகிற போது மகளாகப்பட்ட மீனாட்சி அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா நான் வீட்டுக்கு முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படிங்கிற. சரின்னு அனுப்பிச்சிட்டார். பொண்ணு முன்னாடி போயாச்சு. இவர் மெதுவாக நடந்து அங்கங்கே ஓய்வெடுத்து வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்குள்ளே நுழையிறார். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நம்ம சொந்த இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அதனுடைய ஆனந்தம் தனி. ஒரு தண்ணி குடித்தாலும், ஒரு கஞ்சியை குடித்தாலும், ஒரு கூழை குடித்தாலும் நம்ம சொந்த இடத்துல சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் உண்டு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிற திருப்தி. வீட்டுக்குள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே அவருடைய சகோதரி, யார், கவிராஜருடைய சகோதரி வரா. வாங்கண்ணா அப்படின்ட்டு வரவேற்று, மீனாட்சி எங்க அப்படின்னு கேட்குறார். யார், கவிராஜர் கேட்குறார். அதையா நான் கேட்குற அப்படிங்கிற. என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி சலிச்சுக்கிற, ஏன் சலிச்சுக்கிற, மீனாட்சி எங்க அப்படிங்கிற. நீங்கள் புறப்பட்டு போனதிலிருந்து அவள் படுத்த படுக்கையாக இருக்கா. மீனாட்சி படுத்த படுக்கையாக இருக்கா. நீங்கள் என்னைக்கு கிளம்புனீங்களோ அன்னைக்கு படுத்தவ உடல்நிலை சரியில்லாமல் இன்னமும் படுத்துட்ருக்கா. இதோ உள்ளே போய் பாருங்க அப்படிங்கிற. என்னம்மா சொல்கிற, மீனாட்சி என் கூட வந்தாளே, நான் புறப்பட்டு ஒரு வாரம் 10 நாள் ஆகிற போது ஒரு மரத்தடியில் என்னை பார்த்து, அப்பா உங்கள் கூட நானும் வரணும், உங்களுக்கு உணவு சமைச்சு போடணும், உங்களை நான் கவனிச்சுக்கணும்னு என் கூட வந்தாளே, என்னம்மா உளர்ற நீ அப்படின்னு கவிராஜர் கேட்கிறார். என்னன்னா சொல்கிற, மீனாட்சி இங்கே தானே படுத்துருக்கா, இங்கே தானே படுத்துட்ருக்கா, நான் தானே அவளை டெய்லி கவனிச்சிட்ருக்கேன், வாண்ணா உள்ளேன்னு கூட்டு விட்டு போய் காமிக்கிறா. மீனாட்சி படுத்து கொண்டு இருக்கிறாள். படுத்துட்ருக்கா மீனாட்சி. வாப்பா அப்படின்னு ஈனஸ்வரத்தில் சொல்கிறா. அப்போ சொல்கிறா அந்த தங்கை, சொல்கிறா கவிராஜருடைய தங்கை, ஆனால் சித்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்ம வீட்டுக்கு வந்து வளையல்கள்லாம் கொடுத்துட்டு போனால் இது மீனாட்சிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு வளையல்களை காமிக்கிறாளாம். எந்த வளையல்களை காசியில் வாங்கப்பட்டதோ அந்த வளையல்களை காண்பிச்ச உடனே அப்போதுதான் கவிராஜருக்கு புரிகிறது, மீனாட்சியாக தனது வழிப்பயணத்தில் உடன் வந்தவள் தனது மகள் அல்ல, சாட்சாத் அந்த அம்பிகையே, அந்த மதுரை மீனாட்சியே தன்னுடன் பயணித்திருக்கிறாள், தன்னுடன் வந்திருக்கிறாள்ங்கிறது அப்பத்தான் அவருக்கு தெரியறது. ஒரு உச்சமான பக்தி அப்படின்னு சொன்னால் தெய்வம் நமக்கு எப்படி சேவை பண்ணுன்னா ஒரு குழந்தை போல நமக்கு சேவை செய்யும். ஒரு தெய்வத்தினுடைய மனம் என்பது குழந்தை மனது. என்ன காரணம், ஒரு குழந்தைக்கு பிறரை தண்டிக்க தெரியாது, பிறரை கண்டிக்க தெரியாது. அதே போல ஒரு தெய்வத்திற்கும் பிறரை கண்டிக்க தெரியாது, பிறரை தண்டிக்க தெரியாது. நாம் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அதைவிட பன்மடங்கு அன்பை நம்மீது வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தெய்வங்கள். இந்த தெய்வம் தான் நம்மளை காப்பாத்திருக்கு, இந்த பயணத்தில் நம்முடன் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அன்னை மீனாட்சியை இருந்த இடத்திலிருந்தே வழிபடுகிறாராம் கவிராஜ பண்டிதர். அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு அனுகூலங்கள் அதிகம். இதை புரிஞ்சுட்டாலே போகிறோம் வாழ்க்கையில். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் சத்தி நாயனார்னு பேர். சத்தி நாயனார் 63 நாயன்மார்கள் ஒருத்தர். இந்த நாயனாரை பற்றி நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.